வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் நலம் பெறுவோம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போவது நம் சமையலறையில் தினமும் இருக்கும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத அல்லது அதன் நன்மைகளை முழுவதும் தெரிந்து கொள்ளாத ஒரு அற்புதமான பொருளான பூண்டு பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவை முழுவதும் பார்த்த பிறகு நீங்கள் ஒருபோதும் பூண்டை உங்கள் உணவில் தவிர்க்கவே மாட்டீர்கள். இறுதி வரை வீடியோவை பாருங்கள். பூண்டின் வரலாறு மற்றும் அதன் நன்மைகளும் தெரிந்து கொண்டு பயனடையுங்கள். முதலில் பூண்டின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம். பூண்டை முதலில் மத்திய ஆசியா மற்றும் மேற்கு இமாலய பகுதிகளில் பயிரிட்டு வளர்த்தனர் என்று வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன. பண்டைய எகிப்தில் பூண்டு பெருமளவில் பயிரிடப்பட்டு உலகமெங்கும் பரவியது. இன்று உலகளவில் சீனாதான் பூண்டு உற்பத்தியில் முதன்மை இடத்தை வகிக்கிறது. உலக பூண்டு உற்பத்தியின் சுமார் 80% வரை சீனாவிலேயே வளர்க்கப்படுகிறது. இந்தியா, தென்கொரியா, எகிப்து போன்ற நாடுகளும் பூண்டை அதிகம் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கின்றன. சீனா உலக சந்தைக்கு பெரிய அளவில் பூண்டு ஏற்றுமதி செய்து பல நாடுகளின் தேவையை பூர்த்தி செய்கிறது. பூண்டு இன்று உலக உணவு கட்டமைப்பில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. பூண்டை மனிதன் உணவில் பயன்படுத்த ஆரம்பித்தது சுமார் 5000 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. பண்டைய எகிப்தில் பிரமிடுகளை கட்டிய தொழிலாளர்கள் பூண்டு சாப்பிட்டு உடல் சக்தியை பெருக்கினார்கள் என்று வரலாற்று பதிவுகள் சொல்கின்றன. இந்திய ஆயுர்வேத மருத்துவத்தில் பூண்டு ரசாயன் என்றே அழைக்கப்படுகிறது. இதன் அர்த்தம் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தருவது என்பது ஆகும். உலகப் புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் ஹிப்போகிரட்டஸ் பூண்டை இயற்கை மருந்தாக பரிந்துரைத்துள்ளார். சீன மருத்துவம், ரோமப்படை வீரர்கள், பண்டைய கிரேக்க வீரர்கள் எல்லோரும் பூண்டை சக்தி தரும் உணவாகவே நம்பிக்கையுடன் பயன்படுத்தினர். பண்டைய தமிழர்கள் மற்றும் சித்தர்கள் பூண்டை ஒரு அற்புத இயற்கை மருந்தாக கருதினர். சங்ககால இலக்கியங்களிலும் சித்த வைத்திய நூல்களிலும் பூண்டு ஜீரண சக்தி, இரத்த சுத்தி, நோய் எதிர்ப்பு சக்தி தருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சித்தர்கள் பூண்டை அருமருந்தாகவும் உயர்வாகவும் பாராட்டி மக்களுக்கு பரிந்துரைத்தனர். மேலும் ஜீரண வல்லமை, குளிர்ச்சியை அதிகரிக்க பூண்டு கஞ்சி, பூண்டு குழம்பு, பூண்டு லேகியம் ஆகியவையாக பயன்படுத்தினர். காலையில் பச்சை பூண்டு சாப்பிட்டால் உடலில் வாதம் குறையும், உடல் வலிமை பெருகும் என சித்தர்கள் பரிந்துரைத்தனர். இப்போது பூண்டின் அறிவியல் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். பூண்டை நறுக்கும் போது வெளியேறும் அலிசின் என்ற இயற்கை ரசாயனம் மிக சக்தி வாய்ந்தது. இது வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சையை எதிர்க்கும் சக்தி கொண்டது. பூண்டு இரத்த அழுத்தத்தை இயற்கையாக குறைக்கும் சக்தி பெற்றுள்ளது. அதே சமயம் LD எனும் இரத்த கொழுப்பு அளவையும் குறைக்கும். இதனால் இதய நோய்கள் வரும் வாய்ப்புகள் குறைகின்றன. பூண்டில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின் C, செலீனியம் போன்றவை உடலை நோய் தாக்காமல் தடுக்கிறது. பூண்டு குடல் கிருமிகளை கட்டுப்படுத்தி ஜீரணத்தை மேம்படுத்துகிறது. ஃபுட் பாய்சன் ஏற்படாமல் குடலை சுத்தப்படுத்தி பாதுகாக்கிறது. சில ஆய்வுகளின்படி பூண்டை தொடர்ந்து உணவில் சேர்ப்பதால் புற்றுநோய் தாக்குதல் சாத்தியங்கள் குறைவதாக கூறுகின்றன. பண்டைய சித்தர்கள் பூண்டை ஆண், பெண் இருவருக்கும் இனப்பெருக்க திறன் அதிகரிக்க உணவில் சேர்க்க பரிந்துரை செய்தனர். இன்றைய காலத்தில் பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை போன்ற நச்சுக்கிருமிகள் மிக வேகமாக பரவுகின்றன. இதன் பாதிப்பில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள இயற்கையான ஆன்டிபயாட்டிக் என்று அழைக்கப்படும் பூண்டு தினசரி உணவில் இருந்தால் உங்கள் உடல் எப்போதும் பாதுகாப்புடன் இருக்கும். அதே சமயம் ரசாயன மாத்திரைகளுக்கு மாற்றாக இயற்கையான பூண்டு உடலுக்கு எந்த பக்க விளைவும் இல்லாமல் நோய்களை தடுத்துவிடும். பூண்டின் அலிசின் என்ற வாசனை சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் அந்த வாசனை உண்மையில் நம் உடலில் உள்ள நல்ல பாக்டீரியாவை பாதுகாக்கும் சக்தி கொண்டது. காலையில் வெறும் வயிற்றில் சில சிறிய பூண்டு பற்கள் சாப்பிட்டால் இரத்தம் சுத்தமாகி உடல் வலிமை கிடைக்கும் என்று சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். பூண்டு அப்பளம், பூண்டு பொடி, பூண்டு எண்ணெய் போன்ற பாரம்பரிய முறைப்படி அனைத்து உணவிலும் பூண்டை சேர்ப்பதால் நம் உடல் நன்கு பலமடையும். என்ன நண்பர்களே, பூண்டின் வரலாறு மற்றும் அதன் நன்மைகள் பற்றி தெரிந்து கொண்டீர்களா? இனி உங்கள் உணவில் பூண்டை தவறாமல் சேருங்கள். ஆரோக்கிய வாழ்வை வாழுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்கள் தெரிந்து கொண்ட இந்த அருமையான செய்தியை மற்றவரும் தெரிந்து கொள்ள உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து நம்ம கேலக்ஸி தமிழ் டிவிக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்று இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.